ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான பாசமான குருக்களே, அருள் சகோதரிகளே, ஆர்சி செட்டிப்பட்டி பங்கு மக்களே, மற்ற பங்குகளிலிருந்து திருவிழா என்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற நம்பிக்கையாளர்களே, கோயிலுக்கு வெளியே அழகாக எழுதி போட்டிருக்கிறது, புனித ராயப்பர் சின்னப்பர் பேராலயம் என்பதை காட்டுவதற்காக. நல்ல வேளை இன்னும் பழைய தமிழே அங்கே இருக்குது. பேதுரு பவுல்னா யாரோன்னு சில பேர் நினச்சிக்குவாங்க. பேதுருன்னு என்ன சொன்னால் யாருக்கும் ஒன்றுமே புரியாது. ஃபாதர் ராயப்பா அப்படின்னு கன்னடா பண்ணி ராயப்பன்றதை ராயப்பான்னு ஒரு எழுத்தை குறைச்சிடுறாங்க சில பேர். சில பேர் ராயின்னு சொல்லி கொஞ்சம் செல்லமாக கூப்பிடுறாங்க சில பேர். நல்ல வேளை நம்ம பேர் இன்னும் மறக்கல மாறல என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய புனிதர்கள் இவர்கள்! இவர்களை விட மிகச் சிறந்தவர்கள், மிக மாட்சிமையோடு போற்றப்படுபவர்கள் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, இன்னொரு பக்கம் புனித சூசையப்பர், ஒரு விதத்தில் புனித ஸ்நாபகருடையப்பர், திருமுழுக்கு யோவானையும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய சிலுவை சாவின் அன்பை அவர் கண்கூடாக காணவில்லை. அவர்களுக்கு பிறகு நம்முடைய புனிதர்கள் தான் மிக மிக முக்கியமானவர்கள். உண்மையாகவே ஆர்சி செட்டிப்பட்டி மிகவும் பேறு பெற்றது. திரு அவையின் தூண்களான இவர்களை பாதுகாவலர்களாக பெற்றிருப்பது. ஏன் இவர்கள் இரண்டு பேரையும் ஒரே நாளில் கொண்டாடுகிறோம் என்று வரலாற்றிலே பார்க்கும்போது, தொடக்கத்தில் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ராயப்பரின் அரியணை என்று கொண்டாடப்பட்டது 4ஆம் நூற்றாண்டிலேயே. பிறகு ஜூன் மாதம் 29ஆம் தேதி நம்முடைய புனித ராயப்பருக்கு திருவிழா கொண்டாடப்பட்டது. தனியாக கொண்டாடினாலும் அதே நாள் இங்கே சென்ட் பீட்டர் கோயில் இருந்த இடத்திலிருந்து புனித பவுல் சின்னப்பர் கொல்லப்பட்ட இடத்திற்கு சென்று மீண்டுமாக திருப்பலி, 2 திருப்பலி. கொஞ்ச நாள் கழித்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி ராயப்பருக்கும் 30ஆம் தேதி சின்னப்பருக்கும் திருவிழா கொண்டாடினார்கள். பிறகு மீண்டுமாக 2 பேருமே முக்கியமானவர்கள். ரோமையிலே ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தி மரித்தார்கள் என்று சொல்லி நிரந்தரமாக, முக்கியமாக 1969 இருந்து 2 பேருக்குமே ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். இவருடைய திருவிழா கொண்டாடும் போது பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் முதலில் கிடைப்பது நம்பிக்கை. ராயப்பருடைய வாழ்க்கையை உற்று பாருங்கள். மீன் பிடிக்கிறவர், சாதாரண தொழில் செய்கிறவர். நம்ம ஊர்ல எல்லாருமே படிச்சவங்கன்னு சொல்ல முடியாது, பெரிய பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். யோவான் நற்செய்திப்படி அவருடைய சகோதரர் பலவேந்திரர் ஆந்திரையா அவரை கூட்டி வந்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் மற்ற 3 நற்செய்தியின்படி ஆண்டவரே அவரை அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் முதல்ல ராயப்பரிடம் கடன் வாங்குறார் படகை. ஏன்னா மக்கள் நெருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் நான் கடல்ல இருந்து போதிக்கணும்னா உன் படகுல இருந்தா போதிச்சா மக்கள் நெருக்க மாட்டாங்க. அதுக்கு நன்றியா ஆண்டவர் இரவு முழுசும் பாடுபட்டும் மீன் கிடைக்கலன்னு ராயப்பர் சொன்னாரு. ஆண்டவர் அவருக்கு மீன் கிடைக்க வைக்கிறார். குருவே, உமது வார்த்தையை நம்பி வலைகளை போடுகிறேன். உடனே ராயப்பர் சொன்னார், நான் பாவி, என்னை விட்டு அகலா, அகப்பட்ட மீன்பாட்டை கண்டு நான் பாவி,
பிரியமானவர்களே, யார்கிட்டயும் சண்டைக்கு போக கூடாது. நம்ம எல்லாரும் பாவிகள். நீங்களும் பாவி, நானும் பாவி. ராயப்பரை போல ஆண்டவர் காலில் விழ வேண்டாம். நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திமிர் பிடித்து அலையக்கூடாது. ஆண்டவர், நீ வா, எனக்கு வேண்டும். மீன்களை மட்டும் பிடித்தாயே, மனிதரை பிடிப்பவராக உன்னை மாற்றுவேன். பாருங்க, பிறகு எத்தனையோ நிகழ்ச்சிகள் ராயப்பரை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். ஒரு தடவை ஆண்டவர் வருகிறார் என்று தெரிகிறது. கடலில் பூதம் நினைக்கிறாங்க. ஆண்டவரே நீர்தாம் என்றால் நான் உம்மிடம் வர கட்டளையிடும். போறாரு, உடனே தயக்கம், சந்தேகம், கீழே விழ போகிறார், மூழ்க போகிறார். ஆண்டவர் அவரை கையை பிடித்து தூக்குகிறார், காப்பாற்றுகிறார். நம்பிக்கையில் குறையாதே. நமக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது, செட்டிப்பட்டி மக்களே, நம்பிக்கையில் குறைவாக இருக்காதீர்கள், தயங்காதீர்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை காப்பாற்றுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. பாருங்க, ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், நான் சிலுவையில் சாகணும். என்னடா அது, உன்னை நம்பி வந்தா பெரிய பதவி கிடைக்கும்னு நினைச்சேன், இப்படி சொல்றிய, சிலுவெல்லாம் வேண்டாம், அதை பத்தி பேசாத. ராயப்பட்ட போ பின்னாலே சாத்தானே திட்டு வாங்கினார். அப்புறம் பாருங்க, உம்மோடு சிறைக்கும் சாவுக்கும் நான் தயாராயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அப்படியா? கோழி 2 முறை கூவறதுக்கு முன்ன நீ 3 தடவை என்ன தெரியாதுன்னு மறுதளிப்ப. ஐயோ, நான் செய்யவே மாட்டேன்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சு? ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு பயந்துகிட்டு ஆண்டவர் தெரியவே தெரியாதுன்னெலாம் சொன்னார். பலவீனமானவர்கள், நீங்களும் பலவீனமானவர்கள். எத்தனையோ நம்பிக்கையாளர்கள் பலவீனமானவர்கள். ஆண்டவர் அவரை உற்று பார்த்தார், உடனே கண்ணீர் விட்டு அழுதார். பாருங்க, லூக்கா நற்செய்தி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் உற்று பார்க்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, ஆண்டவரை மறுதலித்ததற்காக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அழ வேண்டாம், மன்னிப்பை கேட்டு அழ வேண்டாம், மனம் மாறி அழ வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை கண்டார், பேதுருக்கு காட்சி கொடுத்தார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். நாம் கேள்விப்படுகிறோம், ஆண்டவரை கண்டார். அந்த உயிர்த்த ஆண்டவருக்காக துன்புற்றார். நான் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது. கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும், மனிதருக்கு கீழ்ப்படியணுமா? இன்னைக்கு எத்தனையோ பேரு பொண்டாட்டி கீழ்ப்படுகிறாங்க, புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாங்க, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க, தப்பான காரியத்தில் கீழ்ப்படுகிறாங்க. எப்போதும் ராயப்பரை போல நாமும் சொல்ல வேண்டும், கடவுளுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், மனிதருக்கு அல்ல. நீ கெட்டது செய்ய சொல்லுகிறாய், கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்ல. பாருங்க, எல்லாமே பாருங்க, ராயப்பர்கிட்டும் சரி, சின்ன பிறகும் சரி, எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. இன்னைக்கு ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் மக்கள்லாம் என்னன்னு பேசிக்கிறாங்க, ஏதோ சொல்றாங்க. நீங்க என்னன்னு சொல்லுங்க, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறார். உடனே நம்முடைய ராயப்பர் சொல்லுகிறார், நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். உடனே ஆண்டவர் சொல்றார், உனக்கு வெளிப்படுத்தியது யார் தெரியுமா? கடவுள். எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை உனக்கு இந்த ஞானம், இந்த வெளிப்பாடு. இப்போது ஆண்டவர் பிச்சை போடுகிறார். பாருங்க, உன்னதான் தலைவராக்க போறேன். பியூட்டிஃபுல். தந்தை கடவுள் ஒரு பக்கம் வெளிப்படுத்துவது, மகன் கடவுள் திரு அவை அவரிடம் கொடுப்பது. மீண்டுமாக உயிர்த்த பிறகு கேட்கிறார், என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா, மற்றவர்களை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா, மற்ற பொருள்களை ஆட்களை நீ அன்பு செய்வதை விட என்னை அதிகமாக அன்பு செய்க. அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. அப்படியா? என் ஆடுகளையுமே. இன்றைக்கும் கூட ராயப்பர் சின்னப்பர் திருவிழாவை கொண்டாடுகின்ற செட்டிப்பட்டி மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை அன்பு செய்கிறாயா? ஆடுகளையுமே ஆட்டுக்குட்டிகளையுமே. உன் மனைவியை பார்த்துக்கொள், கண் கலங்காமல் பார்த்துக்கொள், உன் பிள்ளைகளை படிக்கவை, உருவாக்கு,
ஆண்டவர் தொடர்ந்து சொன்னார். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வேணாலும் போன நீ இப்ப அப்படிலாம் போக முடியாது, நீ கையை விரிச்சு கொடுக்கணும். மரணத்தால் என்னை மகிமைப்படுத்து, என்னை பின் செல். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னை ஆண்டவர் மீண்டுமாக அழைப்பதாக நான் உணர்கிறேன். ஆயரே, குருக்களே, அருள் சகோதரிகளே, உண்மையாகவே உங்கள் கவனம், உங்களை ஈர்ப்பது நானா? எனக்காக ஒவ்வொரு நாளும் துன்புறுங்கள், எனக்காக சாக தயாராயிருங்கள். என்னை உங்கள் சாவினால், துன்பத்தினால் தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அழைப்பு பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, இன்றைய நற்செய்தி, இன்றைய முதல் வாசகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவரை நம்பி விட்டார். 2 சங்கிலியால போட்டு கட்டியிருந்தாங்களாம், 4 காவலர் இருந்தாங்களாம். பாருங்க எப்படிதான் அந்த மனுஷன் தூக்கம் வந்ததோ தெரியல. பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோம். அடுத்த நாள் தீர்ப்பிடப்பட போகிறார். தலைமை சங்கத்தின் முன்ன நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, உயிர் தாண்டவரில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை தெரிந்திருக்கிறீர்களா? ஆண்டவரை அன்பு செய்கின்றீர்களா? ஆண்டவரை அன்பு செய்கின்றீர்களா? சிறை உங்களை அச்சுறுத்தாது. இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் கேட்டோம், எல்லாவித அச்சத்திலிருந்தா ஆண்டவர் காப்பாற்றுகின்றார். பணம் இல்லை, பொருள் இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை. நிறைய சாமியாருங்க சொல்ற ஒரு சாக்கு என்னிடம், ஒண்ணு என்ன ஆண்டவரை செய்ய முடியும், அங்க ஒண்ணுமே இல்லை, ஸ்கூல்ல பிள்ளைகளே இல்லை, போதுமான வருவாயே இல்லை, என் பிள்ளை படிக்கவே இல்லை. எல்லாவித அச்சத்தினென்றால் தன்னை தெரிந்திருப்பவர்களை, தன்னை அன்பு செய்பவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆண்டவர் காப்பாற்றுவார், விட்டுவிட மாட்டார். அதைத்தான் நாம் கேட்டோம். இன்னைக்கு பாருங்க, திடீர்னு கனவு காண்பது போல பாருங்க, இரும்பு கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது, வெளியே வந்துடுறார் ராயப்பர். பாருங்கள், கடைசியாக முடிகிறது. ஆண்டவர் உள்ளபடியே ஏரோதிடமிருந்தோம், எல்லா பகைவரிடமிருந்தோம் என்னை விடுவித்தார். அதுவும் அது புளிப்பற்ற மாவின் திருவிழா போல. பாருங்க, இந்த பகுதி பாருங்க, ஆண்டவர் விடுவிப்பது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். செங்கடலை கடந்தார்கள், கடலை கட்டாந்தரை ஆக்கினார். மோசே தன்னுடைய மாமனார் அதை பத்தி சொல்றார். ஜெத்ரோ உடனே சொல்றார், இதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அந்த காலத்திலேயே பார்வோனிடமிருந்தோம், எகிப்திய மக்களிடமிருந்தோம் விடுதலை அளித்தார். பாருங்க பாருங்க, தானியேல் சிங்க குகையில் ஆண்டவர் விடுவித்தார். தானியேலுடைய நண்பர்கள் ஷத்ராக், மேஷாக், அபத்நேகோ எரியும் சூளையில ஆண்டவர் விடுவித்தார். அங்கேயும் இதே போல நேபுகாத்நேசார் சொல்லுகிறார், ஆண்டவர் விடுவிக்கிறார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் விடுவிப்பார். சக்கரியாவின் பாடலிலே, என்னை வெறுப்போர் எல்லாரிடமிருந்தார் ஆண்டவர் விடுவிக்கிறார். நீங்க நினைக்கலாம், பிஷப் எங்க போனாலும் மோளம் அடிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்கன்னு நினைக்கலாம். பிஷப் கூட வெறுக்கிறவங்க இருக்கிறாங்க தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கலன்னு சொல்லிட்டு சில பேர் மூஞ்ச மோட்டோ வலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னை வெறுப்போரிடம் இருந்தால் ஆண்டவர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். இறுதியாக பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது, என்னை நேராக சிலுவையில் அறையக்கூடாது. நீங்க இயேசுவை நேரா சிலுவையில் அறைஞ்சாங்க, நான் அவருடைய ஊழியன், நான் அவருடைய அடிமை, தலைகீழா என்ன சிலுவையில் அறையுங்கன்னு செத்தாராம் நம்முடைய பாதுகாவலர் ராயப்பர். நேரம் இல்லை, அதனால சின்னப்பரை பத்தி அதிகமா பேசல. பிஷப் பேர் ராயப்பர், அதனால தான் அதிகமாக பேசுகிறாரு நினச்சிக்கிறீங்களோ? நினச்சிக்காதீங்க. சுருக்கமா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த ஒரே பகுதி எனக்கு ஒரு ஆசை. நான் இன்றைக்கு காலையில் திருச்சியில் இருக்கிற அந்த குருமட மாணவர்கள் எல்லாருக்கும் சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் பாதி பவுல் எழுதுனதுப்பா, நீங்கள் எல்லாரும் அதை மனப்பாடமாக நீங்கள்
பட்டம் வாங்கறதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். நான் கெஞ்சி கேட்டேன் அவர்களிடம். நிறைய மாணவர்களிடம் வந்து, ஆண்டவரே, இந்த ஃபயர், இந்த நெருப்பை என் மனத்திலே விதைத்தீர்களே, நான் மனப்பாடம் பண்ணி காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த பவுலடியாரை பத்தி பார்க்கும் போதெல்லாம் உள்ளம் அப்படியே நெருப்பா சுடர் விட்டெறிவது போல உணர்வோம். அன்னைக்கு நானும் நம்முடைய ஃபாதர் விமல் இங்க இருக்கிறார், அவரும் ஆத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை கேட்டுக்கிட்டே வந்தோம். ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படித்தான் அவருடைய கடிதங்கள். எவரும் குறை கூற வேண்டாம், நாங்கள் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். 2 கொரிந்தியர் 6:3 பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை. கலாத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் எவ்வளவு தாட்சி. பாவிகளை மீட்கவே ஆண்டவர் இயேசு உலகிற்கு வந்தார். பாவிகளில் எல்லாம் பெரும்பாவி நானே. என்னில் தன் நற்செய்தி வெளிப்பட வேண்டும் என்று தாயின் வயிற்றிலேயே என்னை தேர்ந்து கொண்டார். எப்படிப்பட்ட அருமையான வாசகம் பாருங்கள். நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று தெரியும். எனக்கு இயேசுவை நம்பி இருக்கிறேன். எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். நம்பிக்கையை பாருங்கள். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நேர்மையோடும் தூய்மையோடும் குற்றமின்றியும் நான் வாழ்ந்தேன். கடவுள் சாட்சி, நீங்களும் சாட்சி. எத்தகைய வாழ்வு பாருங்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரங்களை, தழும்புகளை காட்டினார் ஆதார் கார்டாக. பவுல் பட்டியலிடுகிறார், எத்தனை முறை சாட்டையால் அடிபட்டேன், எத்தனை முறை கப்பற்சிதை விட்டேன், பட்டினியாய் கிடந்தேன், நான் படாத வேதனையா ஆண்டவருக்காக செய்தேன். நற்செய்தியை அறிவிக்காவிடல் எனக்கு ஐயோ கேடு என்று சொன்ன பவுல், பவுலின் தாகத்தால், முழுமையான வாழ்வால், தியாகத்தால் நாம் பற்றி எறிய வேண்டும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் அவர் எழுதிய கடைசி கடிதம் பாருங்கள். சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், நம்பிக்கையை பாதுகாத்தேன், வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது. இந்த அதிகாரத்துல 6 to 18 வரைக்கும் 13 வசனம் 22 தடவை நான் எனக்கு என்னுடைய சொல்றார். ஒரு பணக்கார முட்டாள் சொன்னான் நானு சுயநலமையாக. இங்கே ஆண்டவர் எனக்கு விடுதலை அளித்தார், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், ஆண்டவர் எனக்கு கைமாறு கொடுப்பார், ஆண்டவருக்காக என் வாழ்வை பலியாக்கினேன். அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றது எல்லாம் ஆண்டவரை நினைத்து அவருக்கு நன்றி கோரி புகழ்ச்சிப்பாடு. பிரியமானவர்களே, வாழ்வால் துன்பத்தால் ஆண்டவரை இவர்களைப் போல மகிமைப்படுத்துவோம். வெற்றி வாகை உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் காத்திருக்கட்டும். ஆமென்.